ஹலோ கைஸ், நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது ஒரு கேமை பற்றி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோட வீட்டுக்குள்ளே இறக்கி விட்ருக்காங்க. இந்த வீடை பார்க்கல எப்படி இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஹால் இருக்குது, இங்கே ஒரு பெட்ரூமு, டிவி, கம்ப்யூட்டரு, இங்கே ஒரு மேலே போகிற மாதிரி இது இருக்குது. இங்கே பாருங்க புளி ஃபோட்டோலாம் இருக்குது. மேலே போனால் இங்கே இந்த ஜிம் ரூம் இருக்குது. இந்த ஜிம் பண்ணுறவங்கள அந்த ரூம் தான் இருக்குது. எப்படி செமையா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? வாங்க கீழே போயிட்டு கார் ஓட்டி பார்க்கலாம். இங்கே ஒரு கன் ஆப்ஷன் மாதிரி இருக்குது, அது அப்புறம் ஓட்டி பார்க்கலாம். வாங்க சட்டை விட்டு கீழே போகலாம். அங்கே ஒரு கார் கொடுத்துருக்காங்க, கார் பேர் டிஃபெண்டரு. என்ன அது ஃபோன் மாதிரி இருக்கு. வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே ட்ரெயின் கண்ட்ரோலு, ஃபோன் ஆப்ஷனு, இங்கே பாருங்க இந்த இமேஜில் போய்ட்டு ட்ரெஸ் மாத்திர மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ கார் கிட்ட போனால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. இங்கே பாருங்க கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாதி கலர் தான் இருக்கும். அதே இந்த RGB. வா, செம்மையாக இருக்குது. டிஸ்கோ லைட் போட்ட மாதிரியே இருக்குது. சரி, இந்த காரை ஓட்டி பார்க்கலாம். ஓ, செம்மையாக இருக்குது. இது நல்ல மாசம் தரமாக இருக்குது. இந்த வீடியோ மாதிரி இருக்குல்ல, அந்த அமுக்கிடிங்களாம் உள்ள வியூவுக்கு போயிடலாம். திருப்பி அமுக்கிடிங்களா வெளியே உள்ள வியூவுக்கு போயிடலாம். வாருங்க, செம்மையாக இருக்குது. வெளியே ஓட்டுறதுக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆனால் பாதியில் பிரேக்கு பதிலாக இதான் கிட்ட வெளியே போகிற ஆப்ஷனை. சரி, நம்ம எண்ணிக்கலாம். மனுஷன் மோடு வச்சோம் அந்த இது அமுக்கி பார்த்தா அது பார்க்குற மாதிரி வருது. அந்த வெப்பன்ஸ் பார்க்குறது சொன்னல, அது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்டல் கன் இருக்குது. அப்புறம் என்ன வெப்பன் இருக்குன்னு பார்க்கலாம். அது AK-47. அதுக்கு ராக்கெட்டில் அந்த தரமாக இருக்கும். இங்கே பாருங்க ஸ்னைப்பர் கன்னு. இந்த ஸ்கோப் மாதிரி தான் இருக்குங்களா அது. அடுத்தது ஸ்டிக்கி பாம், டைம் பாம்பு ரெண்டுமே சொல்லிக்கலாம். அது மிஷின் கன்னு, KGF ராக்கி வாய் மிஷின் கன்னு. அது பாம் ஆக்டிவேட் போட்டாங்கன்னா வா எப்படி வெடிக்கிட்டு பாருங்க. வாங்க இந்த காரை நீ பலிகாடு ஆக்குற. ரெடி, 3, 2, 1 ஷூட். எப்படி பலிகாடாச்சா? இப்போதாச்சும் ஆட்களை சுட்டு பார்க்கலாம், கேஸாலான்னு பார்க்கலாம். 1 ஸ்டார் கேஸ் ஆயிட்டு. இப்போ போலீஸ்கார் டைரக்டாக வரும் பாருங்க. சரி, இப்போ நம்ம வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி பொறுத்துட்டு பார்க்கலாம். போலீஸ்கார் வரனாடு. என்ன பிளாக் கலரில் ஒரு காரு வருதுன்னு பண்ணிங்களா? அதான் போலீஸ்காரு. ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கிட் வச்சு நிறுத்துவா பாருங்க. ஆனால் போலீஸ்காராக சும்மா விளையாட்டுக்கு சுட்டா அதை கேட்கி என்ன சுடுறேன். மிஷின்களாச்சும் நெஞ்சிலே சுடுறேன் பாரு. ஃபோனில் இந்த நம்பர் போட்டால் அந்த வண்டியில் வரும். இப்போ கேஸ் ஆகிடும். இப்போது போலீஸில் இடிச்சிடக்கூடாது கார் வச்சு. நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த இது வேணும் கண்டுக்காடிங்க. வாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அந்த சேட் கோஸ்ட்லாம் போடலாம். இந்த இடம் தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 00002 போட்டிங்கன்னா டிஃபெண்டர். நம்ம வீட்டில் இருந்துச்சுல அந்த காரு. அத்தனை 100 போட்டால் உங்களுக்கே தெரியும் அது போலீஸ்காரு. 101 போட்டிங்கன்னா அது SUV போலீஸ்காரு. அந்த கார் சிடானு, அது மாடல் பேர். அத்தனை 300 போட்டிங்கன்னா ஒரு டார்சன் கார் வரும். அந்த காரு பார்க்க ஃபன்னியாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அது 3333. அது போட்டிங்கன்னா ஸ்கார்பியோ காரு செம்மையாக இருக்குது, ஃபேமிலி கார் மாதிரி இருக்குது. 4444 போட்டிங்கன்னா அதே மாடல், பட்டு வித்தியாசமாக இருக்கும். அடுத்தது 500 போட்டிங்கன்னா ஆடி கார் செம்ம தரமாக இருக்குது. அது 700 போட்டிங்கன்னா
இந்த லம்பர்கினி வெர்ஷன் 2 கார் வருது, வெர்ஷன் 1 கார் அது 800 போட்டிங்கன்னா புகாட்டி கார் வருது. இது வெர்ஷன் 2 பழசு ரிமூவ் பண்ணிட்டாங்க. 900 போட்டிங்கன்னா கானிக்ஸே அப்படி இருக்காரு, அது செம்மையாக இருக்குது, எனக்கும் பிடிச்ச காரு. அதை 1000 போட்டிங்கன்னா ஃபார்ச்சுனரு, அதை 1000.1 போட்டிங்கன்னா லெஜெண்டர் காரு, அதை 2000 போட்டிங்கன்னா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரு. இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுனா நீங்கள் பார்த்துருவீங்க. அடுத்து 2020 போட்டுனா எண்டவர், அடுத்தது 2189 2189 போட்டிங்கன்னா அந்த லம்பர்கினி சியான் செம்மையாக இருக்கும், ஸ்பீடாக வர போகும். 2244 அப்படி போட்டிங்கன்னா சுப்ரா கார் வரும். அடுத்து 300 போட்டிங்கன்னா 3005 போட்டிங்கன்னா நிசான் ஜிடிஆர் வரும். அது வெறும் ஜிடிஆர் தான் போட்டிருக்காங்க. அதுவே 3100 போட்டிங்கன்னா பொலிரோ இல்லை பழைய மாடல் கார். எனக்கு இந்த காரில் பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது லம்பர்கினி வெர்ஷன் 1 தான் சொன்னோம்ல அது. அடுத்து என்ன போடலாம், 4000 போடலாம். போர்ஷா வருது, போர்ஷா. அடுத்தது 5309 போட்டிங்கன்னா ஸ்கார்பியோ என் காரு செம்மையாக இருக்குது. அதே 666 அப்படி போட்டிங்கன்னா ஜி வெஹிக்கிள், இந்த கார் அமெரிக்காவில் கூட இருக்குது. அது 8123 போட்டிங்கன்னா ஒரு மஸ்டங் கார் வரும், இந்த கார் நல்லா தான் இருக்கும். அடுத்தது 8333 அப்படி போட்டிங்கன்னா பிஎம்டபிள்யூ காரு, ஏன்னா ட்ரீம் கார் இது. அடுத்தது 8811 போட்டிங்கன்னா என்ன கார் வரும், ஃபெராரி கார் வரும். அடுத்து என்ன காரு, 8880 போட்டிங்கன்னா ஹம்மர் கார் வரும். அடுத்து என்ன போடலாம், அது 9090 போட்டிங்கன்னா அதான் 1919 போட்டிங்கன்னா ஓல்டு மாடல் தார் ஜீப் வரும். அடுத்தது உண்மையானது 9991 போட்டிங்கன்னா தார் ராக்ஸ் வரும். அடுத்தது 1820 போட்டிங்கன்னா லேண்ட் க்ரூசர், இந்த காரு நல்லா தான் இருக்குது. அடுத்து 8370 இது ஆட்டோ வருது, பப்ளிக்கில் இருக்க மாதிரி இருக்குது. அதே 3001 போட்டிங்கன்னா போட் வருது, இதுவும் செம்மையாக தான் இருக்குது. அடுத்தது பைக்ஸு போடலாம். ஃபஸ்ட்டு கார் போட்டோம்ல, அடுத்த பைக் போடலாம். அடுத்தது குவார்ட்டபிள் 0 போட்டிங்கன்னா ஒரு ஸ்கூட்டி வரும், ப்ளஸர் அது பேர். அடுத்து 0015 அப்படி போட்டால் நான் வாங்க போகிற R15 வருது, பெருசானே வாங்குவேன். அடுத்து 400 போட்டிங்கன்னா ZX. அடுத்து என்ன போடலாம், 666 666 போட்டால் பெடிலி டிஎன்டி வரும். அடுத்து 777 போட்டிங்கன்னா டுகாட்டி டியாவில் வரும். 888 போட்டால் யமகா FZ10 வரும். 999 போட்டிங்கன்னா யமகா விமேக்ஸ் வரும். அதான் 41 போட்டிங்கன்னா சைக்கிள் வரும். இதுவே வித்தியாசமாக இருக்குது, பட் நம்ம பைக்கு சேர்த்தோம். அடுத்தது என்ன போடலாம், 1190 1190 அப்படி போட்டிங்கன்னா ஒரே சொல்லுங்க 1119 போட்டிங்கன்னா கேடிஎம்மில் புது மாடல் வண்டி வரும். அடுத்தது 1210 அதாவது 1210 போட்டிங்கன்னா கேடிஎம்மில் ஓல்டு மாடல் பழைய மாடல். அது 1211 போட்டிங்கன்னா பல்சர் வரும். அடுத்தது குவார்ட்டபிள் 2 போட்டால் ஏடிவி வரும். அது 3000 போட்டிங்கன்னா நிஞ்சா கவாசிக்கு H2R வரும். இதுவே செம்ம ஸ்பீடாக போகிற வண்டி. அது 4050 போட்டிங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி வரும். அடுத்தது 4215 போட்டிங்கன்னா டியூக் வரும், அது நார்மல் டியூக் தான். அடுத்து 4444 அப்படி போட்டிங்கன்னா கோபரா பைக் வரும், இதுவும் ஃபன்னியாக க்ரேஸியாக இருக்கும். அடுத்தது 6021 இந்த பைக் சூப்பர் ஸ்பெண்டர் இல்லாமல் பெரியப்பாலாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5000 போட்டிங்கன்னா பல்சர் RS 200 வரும். அடுத்தது 6000 போட்டிங்கன்னா ட்ரான் பைக்கில் இந்த GTA5லாம் ஓட்டுவீங்களா அந்த பைக் தான். அது 7000 போட்டிங்கன்னா ஹயாபுசா, இது டிடிஎஃப் வாசனில் வச்சுருக்காங்கல்ல. அடுத்தது 9000 போட்டிங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் வரும், இது அப்பா வச்சுருக்காங்க. குவார்ட்டபிள் 9 போட்டால்
புல்லட் வரும், புல்லட்டு. நான் அடுத்தது குவார்ட்டபிள் 8 போட்டால் டியூக்கு 1290 வரும். அடுத்து குவார்ட்டபிள் 7 போட்டால் டியூக் 200 வரும். இது நல்லா தான் இருக்குது பார்க்க. அடுத்து இந்த பைக்கை தனியாக போடலாம், இது வெடிச்சிடும் சமயத்துக்கு. இது வந்து கோஸ்ட் ரைடர் பைக்கு. இது ஏதாச்சும் ஒரு வண்டி கிட்ட கொண்டு போனால் தபால்னு வெடிச்சிடும், அந்த அளவுக்கு வண்டி இது. அடுத்தது பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது இல்லை, ஹெவி வெஹிக்கிள்ஸு, அதோட நம்ம கோஸ்ட்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தது டிராக்டரு, அடுத்தது பஸ்ஸு. நல்லா இருக்குது இந்த பஸ்ஸு. 606 606ன்னு போட்டால் ஃபயர் இன்ஜின் வருது அது. அடுத்தது 12 போட்டால் ட்ரக் வருது, ஒரு நார்மல் ட்ரக்கு. அதாவது 0112 போட்டிங்கன்னா அது ட்ரக் வித் ட்ரெய்லர். இந்த காரெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்க. அடுத்து என்ன போடலாம்? 40 போட்டால் இந்த மிலிட்ரி பீரங்கி வண்டி வரும், இந்த ஆர்மிலெலாம் யூஸ் பண்ணுவாங்களா. அடுத்து 6677 போட்டிங்கன்னா இந்த ஜேசிபி 90s கிட்டுக்கு பிடிக்கும். அடுத்து என்ன போடலாம்? ஒரே சரிங்க யோசிக்கிறேன். அடுத்து என்ன போகிறோம்? மாஸ்டர் ட்ரக்ஸ் போகலாம். ஃபஸ்ட் என்னோட மாஸ்டரில் போலீஸ்கார் வந்து அது சிடான் தான். அடுத்து அதில் எஸ்இவி அது 0101 எதாவது 0 ஆட் பண்ணும், அதாவது பாலி வெஹிக்கிள்ஸ்க்கு தான் வரும். அது 0300 போட்டால் டார்ஜன் கார் வரும், அது மாஸ்டரில். இந்த கார் ஆல்ரெடி போட்டோமே. அது 0900 போட்டிங்கன்னா இந்த கானிக்ஸே மாஸ்டர் வரும். அடுத்து 0700 போட்டிங்கன்னா போட்டால் லம்பர்கினி வெர்ஷன் 2 வருது. அடுத்தது அது வெர்ஷன் 1. 0 குவார்ட்டபிள் 3 போட்டால் அது வெர்ஷன் 1. அடுத்து 0 போட்டு 1000 இங்கே தெரியாமல் குதிச்சிட்டு போட்டு அடியை பாரு எப்படி டேமேஜ் ஆகுது. அந்த டேமேஜ் ஆன கந்து காட்டிங்க, அது அப்படி தான் ஆகும். 09090 போட்டிங்கன்னா தார் ஜீப்பு, இந்த பழைய மாடல் தாருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பறக்கும் வெஹிக்கிள்ஸ், அதாவது ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாம், இந்த ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ஏர்ஷிப்பு, இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு 5555 போட்டிங்கன்னா ஒரு சொல்லுங்க 555 போட்டிங்கன்னா இந்த ஏர் கிராஃப்ட் மாதிரி ஏரோப்ளேன் வரும். அடுத்து 8000 போட்டிங்கன்னா ஹெலிகாப்டர் வரும். அது 320 போட்டிங்கன்னா ஒரு கலராக இருக்கிற ஜெட் பேக் வரும். அதுக்கடுத்து 313 போட்டிங்கன்னா அது சில்வர் கலரில் ஜெட் பேக் வரும், அது நல்லா தான் இருக்குது, குட்டி ஜெட் பேக் நினைக்க. 060 போட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸில் தான் போகல இந்த யூஎஃப்ஓ, அது 0601 போட்டிங்கன்னா பாருங்க ஹாட்டர் பலூன். இந்த இல்லை நீங்கள் மூணாரில் போயிருப்பீங்க, ஆனால் அந்த கார் பறந்துட்டா அந்த மாஸ்டர் ட்ரக்கு எங்கே போய் உழுது பாருங்களேன். வாங்க இந்த எல்லா சீட் கோடையும் நான் ட்ரான் வியூவில் காட்டுறேன். அதுக்கு இந்த டூல் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த போய்ட்டு D1 போட்டால் ட்ரோன் கேமரா ஆன் ஆயிடும். இங்கே பாருங்கள் எப்படி காட்டுறேன்னு மட்டும் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சிடு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங் இருக்குல்ல, இதுலேருந்து ஆரம்பிச்சிடு. பாருங்க செம்மையாக இருக்குதே. இங்கே பாருங்க எவ்வளோ போயிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நான் வளர்ந்தோடனே இந்த இது ஃபுல்லும் நிறைஞ்சிரும் போலையே. இப்போ பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா, எப்படி இருக்குது, மாசாக இருக்கா. இங்கே பாருங்க பைக்கில் எவ்வளோ இருக்குது. இந்த கேம் பேர் இந்தியன் பைக்ஸ் ட்ரெயின் ட்ரெயினா, பைக் இல்லாமையா எப்படி இவ்வளோ பைக் இருக்குன்னு பார்த்தீங்களா. இதான் நம்ம கேமில் இருக்கிற ஓவராலாக கார் அண்ட் பைக் சீட் கோச்சு. அடுத்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று டிராக்டர் இருக்குது, இந்த ஸ்வராஜ் டிராக்டர். அடுத்து பஸ்ஸு, அடுத்து ஃபயர் ட்ரக் இருக்குது, அடுத்து ட்ரக் இருக்குது, நார்மல் ட்ரக்காக விட்டு ட்ரக் வித் ட்ரெய்லர் இருக்குது. அடுத்தது இந்த பீரங்கி வண்டி கூட இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குல்ல. அடுத்து ஜேசிபி, அதாவது மாஸ்டர் ட்ரக்கு. இங்கே பாருங்க
பட் அந்த ஃபார்ச்சூனர் கார் தெரியாமல் ஒரு இடத்துல போட்டோம், அது நொறுங்கி போயிட்டு வேறு இடத்துல போய் விழுந்துருச்சு. அடுத்தது ஏதோ ஏரோப்ளேன் திரும்பி நிற்கு. இங்கே பாருங்க ஹெலிகாப்டரு, ஜெட் பேக்கோட இன்னொரு மாடலு எல்லாம் இருக்குது. இல்லை சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது அந்த ஏலியன் இல்லை யூஎஃப்ஓ. அடுத்தது இந்த ஹாட் ஏர் பலூனு எப்படி இருக்குது மாஷா. இதான் நம்ம கேம்லக்கு ஓவராலாக நிறையா சீட் கோச்சு எல்லாத்தையும் சேர்த்து. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டாட்டா பபாய், see you, போயிட்டு வரேன்.